எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைய நாளில் நாங்கள் கடைசியாக படித்த பாடத்தின் கடைசி அந்த கோடுகள் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்தது முக்கியமான சில கோடுகளை பற்றி பார்த்துனாங்க. அது இந்த தொடர்ச்சி இது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இதில் முதலாம் நம்பர் 2 போட்டிருக்கிற இதை பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் லீன் டிஸ்கண்டினியூ. இது ஒரு ரோட்டுன்ற ஒரு சைட்லேயும் இருக்கும், ரோட்டுன்ற ரோட் வழியாக அல்லது மற்ற ரோட்டில் நடுவாலையும் இருக்கும். இது இடவழி விட்டு விட்டு கோடு இருக்கும். இதுக்கு பேர் லீன் டிஸ்கண்டினியூ. இது இந்த கோட்டை நீங்கள் கடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆத்தரைசேஷன், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை கடந்துன்னு சொன்னால் ஒரு தண்டனை வராது. அடுத்தது ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஓத்துரோத்தில் இருக்கிற லீன் டிஸ்கண்டினியூ, லீன் போந்தாரே உஜோன்ஸ் என்று சொல்கிறது. அது நான் இப்போ சொல்ல போகிறது லீன் டிஸ்கண்டினியூ மட்டும்தான். அதாவது விட்டு விட்டு கோடு இருக்குது, சின்ன சின்ன கோடு இருக்குது, இடவழி விட்டு. இந்த கோட்டை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் கடக்கலாம். ஆனால் செக்யூரிட்டியோட கடக்கிறதுக்கு உங்களுக்கு இது இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அடுத்தது மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறது லீன் கண்டினியூ. லீன் கண்டினியூன்னு சொல்லுது நேராக இடவழி விடாமல் வெள்ளக்கோடு இருக்கும். இது ஒரு ரோட்டை ரெண்டாக பிரிக்கிறதுக்கும் இருக்கும், அல்லது ஒரு ரோட்டுன்ற சைட்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு ரோட்டை ரெண்டாக பிரிக்குது. ஒரு முன்னுக்கும் பின்னுக்கும், ஒரு சைட்டில் முன்னுக்கு 2 வாராக்களையும் பின்னுக்கு இருந்து போராக்களையும் ரெண்டாக பிரிக்கிறதுக்கான ரோட் இது. இந்த கோட்டு நீங்கள் கடக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. நீங்கள் கடந்தால் உங்களுக்கு தண்டனைக்குரிய குற்றம் பாயிண்ட்ஸ் எடுப்பினோம். அதை விட 135 யூரோலேருந்து 90 யூரோ 135 யூரோ வரைக்கும் எடுக்கலாம். சில நேரங்களில் உங்களோட பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக போகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது, ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்து. காரணம் கொண்டும் இதை சொல்கிறது ஃப்ரெஞ்சில் மியூர் என்று சொல்கிறது. ஏன்னு சொன்னால் சிவர் உடைச்சு கொண்டு நீங்கள் போகக்கூடாதுன்ற ஒரு அர்த்தத்தில் இந்த கோடு இருக்குது. இது எப்பெல்லாம் கடந்து போகலாம்ன்ற ஒரு காரணமும் இருக்குது, விதிவிலக்குகள். அது நான் இப்போ சொல்ல வரையில். இப்போ நான் சொல்ல வர்றது இந்த லீனை நீங்கள் கடந்து போகக்கூடாது. அடுத்தது நாலாவது பார்க்க போகிறோம் இதுவும் லீன் டிஸ்கண்டினியூ தான். அதாவது இடவழி விட்டு இருக்குது, கிட்ட இடவழியில் கொஞ்சம் இடவழி கூடவாக இருக்குது. இதுவும் நாங்கள் முன்னதில் பார்த்ததும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இவை எல்லாருமே நீங்கள் ஆத்தரைசேஷன் இருக்குது, உங்களுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் பாதுகாப்பாக கடந்து ஒரு ரோட்டை மாறுறதுன்றாலும் சரி, இல்லை ஒரு வாகனத்தை முந்துறதுக்கோ உங்களுக்கு இதில் அனுமதி இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது அஞ்சாவது உங்களை எல்லாருக்கும் தெரியும், இல்லை பசாஜ் பியாத்தோம். அதாவது நடைபாதைக்கு பாதசாரிய கடவை என்று சொல்கிறது. இது வெள்ளையாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஏற்கனவே போன பாடத்தில் பார்த்துட்டோம். அடுத்தது ஆறாவது இருக்கிறது ஒரு ரோட்டை ஓத்தரூத்துலாம் கூடுதலாக இருக்கும். இது பிரிச்சிருக்கு. இதில் இது ஓத்தரூத்தான். இதில் 2 பூவா இருக்குது, எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி 2 பூவா இருக்குது. மூன்றாவது பூவா இருக்குது பெரிய கோடு, கொஞ்சம் இடவழி, பெரிய கோடு கொஞ்சம் இடவழி, அகலமாக இருக்குது அந்த கோடு. இதுக்கு சொல்கிறது போந்த் அரே உஜோன்ஸ். போந்த் அரே உஜோன்ஸ் என்று சொன்னால் அவசரத்துக்கு உங்களோட வாகனத்தை நீங்கள் நிப்பாட்டுறதுக்கோ அல்லது ஆம்புலன்ஸ், பொம்பியே, போலீஸ் ஆக்கள் போகிறதுக்குரிய ரோட் இது. இது அந்த ஒரு வெள்ளக்கோட்டு நீளம் 39 மீட்டர். ஒரு வெள்ளக்கோட்டுக்கு மற்ற வெள்ளக்கோட்டுக்கும் உள்ள இடவழி 13 மீட்டர். இது அகலம் நீளம் இந்த இடவழி இருக்குது. ஏன் இந்த இடவழி இருக்குதுன்றதை நான் அதை இன்னொரு இது சம்பந்தமான பாடம் படிப்பிக்க சொல்கிறேன். இப்போ இந்த வெள்ளக்கோட்டை தாண்டி நீங்கள் எக்காரணம் கொண்டும் போகக்கூடாது. நீங்கள் அந்த வெள்ளக்கோட்டை தாண்டி வலது பக்கம் இருக்கிற அந்த வெள்ளக்கோட்டை தாண்டி நீங்கள் போனீங்களா இருந்தோன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் உங்களோட வாகனம் பழுத போகாமலோ அல்லது வாகனம் உங்களுக்கு எமர்ஜென்சி ஒன்றும் இல்லாமல் நீங்கள் போனீங்களா இருந்தோன்னு சொன்னால் அது தண்டனைக்குரிய குற்றம். அடுத்தது 6வது நம்பர் பார்க்க போகிறோம். 7ஆம் நம்பர் பார்க்க போகிறோம். 7வது லீன் கண்டினியூ. இது ரோட்டுன்ற சைட்டில் இருக்குது. முதல் பார்த்த லீன் கண்டினியூ ஒரு ரோட்டுண்ட நடுவில் இருந்தது. இது ரோட்டுன்ற ஒரு சைட்டில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு வெளியால் போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது இந்த கோட்டை கடந்து நீங்கள் ரோட்டு கரைக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது 8வது நம்பர் இதுக்குரியதை பார்க்க போகிறோம். இதுக்கு லீன் டிசிஷன் சொல்கிறது. இதுக்கு என்ன பேர் என்று சொல்லி சொன்னால், இது முக்கியமான கோடு. என்ன பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாது, சில கணக்கு பிள்ளைகள் செய்கிற நீங்கள். இது எப்போ எங்கே இருக்குமென்று சொல்லி சொன்னால், கூடுதலாக ஒரு இடத்துல ஓத்தரூத்துலேருந்து நாங்கள் சோத்தி பண்ண எக்ஸ்டீட் பண்ணக்கு முதல்ல இருக்கும், அல்லது ஓத்தரூத்துக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு நுழைவுகளே இருக்கும். இது கடைசி நேரத்தில் வெளியால் சோத்தி எக்ஸிட் பண்ணுற ஆக்களை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த கோடு போட்டிருப்பினோம். இந்த கோடு இருந்துன்னு சொன்னால் நீங்கள் இதை முந்தி கொண்டு போயிடலாம். அதாவது இந்த கோட்டை கடந்து நீங்கள் மற்ற ஒரு ரோட்டுக்குள்ளே வரக்கூடாது. இது ஓத்தரத்துக்குள்ளே உள்ளுக்கு போகைக்குள்ள நீங்கள் டிரெக்டாக போகைக்குள்ள முதலாவது ரோட்டில் ஓடிக்கொண்டிருப்பீங்கள். 2வது 3வது உடனடுக்கே இல்லாதன்ற கண்டி இது போட்டிருப்பினோம். அதே மாதிரி ஓட்டர் ரோட்டுக்குள்ளே இருந்து வெளியால் போகைக்குள்ள எக்ஸிட் பண்ணிக்கல
இப்படியான ஒரு கோடு இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் வெளியேறக்கூடாதுன்றக்காண்டி இது போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நாங்கள் எக்ஸிட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் முதல்ல அதுக்குரிய நிலையில் பொசிஷனுக்கு வந்துடணும். எங்களோட வாகனத்தை வந்து வலது பக்கம் ரோட்டில் ரைட்ஸில் உள்ள ரைட் பக்கம் உள்ள ரோட்டில் ஓடிக்கொண்டே இருக்கணும். இல்லை நடுவில் ரெண்டு கொண்டு கடைசி நேரத்தில் மாறுறது அல்லது அகலந்தொங்கலில் ரெண்டு கடைசி நேரத்தில் மாறுறது வந்து கூடுதலான ஆக்சிடென்ட் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கிறபடியாக அதை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கோடு எங்களுக்கு இருக்குது. அடுத்தது 9ஆம் நம்பர் வந்து நாங்கள் பார்க்குறோம். 9ஆம் நம்பர் லீன் மிக்ஸ் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம். இது வந்து பெருசாக வெள்ளை கோடு இருக்கிற இடத்துல இருந்து நிற்கிறாள், அந்த பக்கம் நிற்கிறாள், சின்ன கோட்டு பக்கம் வர இல்லாது படத்தில் இருக்க பாருங்கோ. சின்ன கோட்டில் இருந்து மற்ற பக்கத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் போகலாம் பாதுகாப்பாக, செக்யூரிட்டியாக. அடுத்தது நீளத்தில் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வந்து ஆஞ்சிக்கவையான ஆக்களுக்கு வந்து பார்க் பண்ணுறதுக்குரிய அவைக்காக ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் ப்ளஸ். அடுத்தனாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து 11ஆம் நம்பர். இது வந்து கூடுதலாக வந்து நல்லா அதிகமாக வாகனம் ஓடுற ஆக்களுக்கும் மற்றது வந்து கெமியோன், அதாவது பெரிய வாகனம் ட்ரக் ஓடுற ஆக்களுக்கும் இது ரோட் தெரிஞ்சிருக்கும். இது வந்து கூடுதலாக ஓத்துரூத்தில் இருக்கும். எப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களோட வாகனம் அதாவது வந்து கூடுதலாக வந்து இந்த கேமியோன் அதெல்லாம் வந்து பெரிய ட்ரக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து பிரேக் பிடிபடாது அல்லது பழுதாக போயிடும். அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் வாகனத்தின் இன்னொரு வாகனத்தை அடித்து கொண்டு நிப்பாட்டிடாது. அப்போ கூடுதலாக வந்து ஓத்துருத்தில், அதாவது ஹைவேயில், ஓத்துருத்துன்னு சொல்கிறது கைவே, அதில் வந்து என்ன இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு பணம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், ஓகே இந்த பணம் இருக்கிறபடியாக நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக வந்து நீங்கள் வாகனத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் போய் கொண்டு நிப்பாட்டலாம். இந்த பணம் வந்து இந்த ரோட்டுன்ற பணம் வந்து ஒரு நீளத்தில் வெள்ளையாக இருக்கும். அதில் வந்து சதுரமாக டாம்போர்ட் மாதிரி ரெட்லையும் வெள்ளையிலையும் இருக்கும். இந்த ரோட் எப்படிப்பட்ட தன்மை என்று சொன்னால் இதுக்குள்ள நீங்கள் உள்ளுக்கு கொண்டு போய்க்கல மணலாக இருக்கும். அப்போ உங்களோட வாகனத்தை வந்து சடினா நிப்பாட்டாமல் அப்படி ஓடி போய் இந்த மணலுக்கு நிற்பீங்க. நான் இந்த வீடியோ அதோட போடுவேன் நான், அப்போ உங்களுக்கு விளங்கும். அப்போ அதை பார்க்கலாம். இது வந்து கூடுதலாக வந்து எங்கள்ட வாகனத்தை வந்து பிரேக் பிடிக்காத நேரங்கள், எங்களோட வாகனங்கள் பிரேக் பிடிக்காத அதாவது வந்து தானாகவே பிரேக் பிடிக்காமல் சில நேரங்களில் சில வாகனங்கள் போகும், பெரிய வாகனங்கள் கூடுதலாக போகும். அந்த நேரம் ஆக்சிடெண்ட் வராமல் இருக்கிறதுக்காண்டி அதில் வந்து இப்படியான ஒரு இதை வந்து எங்களுக்கு போட்டு தந்திருக்கணும். ஒருத்தர் வழியாக ஹைவேயில் கூடுதலாக இருக்கும். இது அடுத்தது நாங்கள் பார்க்குறது வந்து 12ஆம் நம்பர். இது வந்து உங்களுக்கு தெரியும், சைக்கிளுக்காக ஒதுக்கப்பட்ட பாதை. இதில் வந்து கலராக இருக்கிறது வந்து பச்சையாக இருக்கிறது வந்து சைக்கிளாக ஒதுக்கப்பட்ட பாதை, ரோட்டோடு சேர்ந்தும் இருக்கும். சிலதில் வந்து ரோட்டை விட்டு வெளியாலையும் இருக்கும். ஆனால் அவைக்கண்ட தனியார் கலரில் போட்டு காட்டிருப்பினும் அல்லது படங்கள் இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்குறது வந்து இது வந்து சாஸ்து வெலோன்னு சொல்கிறது சிக்னலோடு இருக்குது பாருங்க. 12ஆம் நம்பர் தான். இது வந்து சைக்கிளில் போகிறாக்கள் வந்து நிற்கிறதுக்காக அதில் ஒரு 2 பெட்டி மாதிரி போட்டிருப்பினோம், முன்னுக்கும் பின்னுக்கும் விடாவளி விட்டு போட்டிருப்பினோம். நீங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு வரைக்கும் ரெட் விழுந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை தாண்டி போய் நிப்பாட்டக்கூடாது, அதுக்கு பின்னால் தான் நிப்பாட்டணும். நீங்கள் வேகமாக வந்து சில நேரங்கள் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் தாண்டி போய் நிற்கலாம், ஆக்கள் இல்லாட்டி இடிக்காமல். ஆனால் நோமன்மா நீங்கள் முன்னுக்கு நிப்பாட்டுறது நல்லது. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் பஸ் பாதை வந்து சதுரம் கருப்பம் வெள்ளையமாக இருக்குன்னு டாம்போட் இது மாதிரி. இது தனியாக பஸ்க்கு மட்டும்தான் போகலாம். இதுக்கு வந்து தண்டனைக்குரிய குற்றம் 135 யூரோ வரைக்கும் இருக்கிறது. மற்றது வந்து ZZ மாதிரி இருக்குது, நீளத்தில் மஞ்சளில் இருக்குது. இது வந்து எப்படி என்று சொல்லி சொன்னால் இது வந்து பஸ் பாதை இல்லை, RIGBS, அதாவது பஸ் கோல்ட். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் வாகனம் ஓடிக்கொண்டு போகலாம், இந்த கோட்டுக்கு மேலே வாகனம் ஓடிக்கொண்டு போகலாம், அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது வந்து ஒரு ரோட் பிரிக்கிறதுக்கு போட்டிருக்குது, பச்சை கலரில் போட்டிருக்கு அந்த ஃப்ளஷ் மாதிரி. அது வந்து ஒரு ரோட் பிரியுதுன்ற காட்டுறது. மற்றது வந்து வேர்ல்ட் ஸ்டொக்காச் வந்து இடது பக்கம் போகிறாக்களுக்கு இடது பக்கம் நிற்கிறதுக்கும், வலது பக்கம் போகிறாக்கள் நேராக போகிறாக்களும் வலது பக்கம் நிற்கிறதுக்குரியதாக இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது முதல்ல இந்த பல்லு மாதிரி கூர் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பம்மிங்குக்கு கூடுதலாக இருக்கும். ஒரு பம்மிங் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் பம்மிங்கை கிட்ட வந்து உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே அது முதல்ல உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஒரு முதல்ல இந்த பல்லு மாதிரி வெள்ளையாக கூராக இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் அடையாளத்தை கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கு முன்னுக்கு ஒரு பம்மிங்க அவ்வளோ டீசர் வருது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் லைட்டாக பின்னுக்கு கண்ணாடியை பார்த்துட்டு லைட்டாக ஸ்லோ பண்ணி எடுப்பீங்க. ஓகே, தொடர்ந்து இந்த பாடத்தை முடிக்க போகிறேன் என்று சொல்லி சொன்னால் கன நேரம்
இது மட்டும் சொல்லி கொண்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இதாயிரும். அதனால் இதோட முடிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த இது சம்மந்தமாக தனித்தனி ஒவ்வொரு கோடுகள் சம்மந்தமாக தனித்தனி ஒரு வீடியோ நான் திருப்பி போடுறேன், அதையும் பாருங்கோ. மற்றது என்ன ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. உங்களுக்கு இதை விளக்கம் இல்லாட்டி கொள்ளுங்க. டிரைவிங் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஓடணும் அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீங்கள், எங்களுக்கு கூடுதலான ஓடணும் அல்லது கூடுதலான விளக்கம் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நன்றி, பாய்.